Hi, my dear upcoming cost accountants. Welcome back to my channel. If you haven't subscribed my channel, please do subscribe my channel. இன்னைக்கு வந்து illustration number 18 start பண்றோம். A company of builders took to a multi-storage structure for 40 lakh, estimating the cost to be rupees 36 lakh 80,000 at the end of the year. The company had received rupees 14 lakh 40,000, being 90% of the work certified. Work done but not certified was rupees 40,000. Following expenditure were incurred: materials, labor and plant. ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் காஸ்டிங் ஆஃப் ருபீஸ் 20,000 வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிளான்ட் இஸ் கன்சிடர் as having depreciated at 25%. Prepare contract account and show all the possible figures that can be reasonably credited to P&L account ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே டெபிட் பண்ணி எதெல்லாம் கிரெடிட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கும். ஸோ டூ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 lakh அண்ட் டு லேபர் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம்ல, ஸோ 10 lakh. அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் 80,000 என்ன சொல்லிட்டாங்க, டிப்ரிஷியேட் வந்து 25% பண்ணணும். ஸோ நம்ம 80,000 25% டிப்ரிஷியேட் பண்ணி வர அமௌண்ட் தான் வந்து 2 பிளான்ட்டு நம்ம எடுத்துப்போம். பாருங்க, 2 மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி 4 lakh, அப்புறம் லேபருக்கு அதே மாதிரி 10 lakh, 2 பிளான்ட் வந்து 80,000 25% டிப்ரிஷியேட் பண்ண 20,000. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 14,40,000ல் 90% ஆஃப் த ஒர்க் வந்து சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து 10% வந்து நமக்கு இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 14,40,000 இன்டூ 10/19 போட்டு ஒரு சம் போடுவோம்ல, அந்த மாதிரி 10/19 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1,60,000 பேலன்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 14,40,000 கூட இந்த 1,60,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 lakh கிடைக்கும். அதுதான் கிரெடிட் சைடில் பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போடணும். புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை, எப்போவுமே வந்து பார்க்கணும் டோட்டலாக அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, 14,40,000 பீயிங் 90% ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைட் அப்படின்னா இன்னும் நமக்கு இன்னும் எவ்வளோ சர்டிஃபைட் ஆகல, 10% வந்து நமக்கு சர்டிஃபை ஆகல. அப்போ 14,40,000 இன்டூ 10 டிவைடட் எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் இங்கே 80% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 20/80 அந்த மாதிரி நம்ம போடுவோம்ல, அதுதான். அப்போ 14,40,000 இன்டூ 10/19 போட்டிங்க அப்படின்னா 1,60,000 கிடைக்குமா? அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஆல்ரெடி நமக்கு 14,40,000 நமக்கு தெரியும். ஸோ அந்த 14,40,000 கூட இப்போ கண்டுபிடிச்சிருக்க 1,60,000 போட்டிங்கன்னா 16 lakh கிடைக்கும். அந்த 16 lakh தான் நம்மளோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போட்டு ஒர்க் சர்டிஃபைடில் 16 lakhன்னு போட்டுக்கணும். ஒர்க் அன்சர்டிஃபைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நாட் சர்டிஃபைட் வாஸ் ருபீஸ் 40,000. ஸோ அந்த நாட் சர்டிஃபைட் 40,000 எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெட்டீரியல் டேமேஜாக இருக்குன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம்ல. ஸோ மெட்டீரியல் டேமேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000 இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, மெட்டீரியல்ஸ் காஸ்டிங் வந்து 20,000 டேமேஜ். ஸோ அந்த 20,000 தான் நம்ம இங்கே எடுத்துப்போம். பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,40,000 வந்துட்டு நோஷனல் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஆல் த பாசிபிள் ஃபிகர்ஸ் ஆர் கேன் பி ரீசனபிளி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு என்னென்னலாம் நம்ம பாசிபிள் ஃபிகர்ஸ் வருமோ அது அத்தனையும் நம்ம பாசிபிள் வேலை நம்ம போட்டு காமிப்போம். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோ, இங்கே 2,40,000 கண்டுபிடிச்சிருக்குமா நோஷனல் ப்ராஃபிட், அந்த 2,40,000 எடுத்து இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கம்பெனி டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். கம்பெனி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 40 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 36,80,000 தான் அதோட காஸ்ட். ஸோ 40 lakh கூட 36,80,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,20,000 கிடைக்குதா? அந்த 3,20,000 வச்சு தான் நம்ம சம்மே இங்கே ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா அமௌண்ட் கிரெடிட் டு P&L அக்கௌண்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா இந்த கொடுத்துருக்க 3,20,000 இன்டூ இப்போ 14,20,000 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 14,20,000 டிவைடட் பை 36,80,000 தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டிமேட்டிங் காஸ்ட். அப்போது 3,20,000 இன்டூ 14,20,000 டிவைடட் பை 36,80,000 போட்டிங்க அப்படின்னா 1,23,478 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்னா இதே அமௌண்ட் தான் இங்கே எடுத்து போடுவோம். ஆனால் இங்கே என்னென்னா 90% ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுவோம். ஏன்னா 90% இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் 90% வச்சு கால்குலேட் பண்ணுவோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 16 lakh வச்சு நம்ம போடுவோம். 16 lakh அப்படின்றது என்னது, நம்ம ஒர்க் சர்டிஃபைடு.
அப்போ 3,20,000 into 16 lakh divided by டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிது 40 lakh. அப்போ 40 lakh கூட வச்சு போடும்போது 1,28,000. அதுக்கப்புறம் என்னென்னா இதே தான் எடுத்து இங்கேயும் போடுவோம். ஆனால் 90% கூட சேர்த்து போடும்போது 1,15,200 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 16/40 இஸ் நத்திங் பட் 16 lakh தான் அவங்க 16 divided by 40 lakhக்கு 14 எடுத்திருக்காங்க. நம்ம அமௌண்ட் இப்படி போட்டு டிரைவ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபாலோயிங் ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ illustration நம்பர் 18 முடிஞ்சு. 19th சம்மும் illustration நம்பர் 17th சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 17th and 19th கம்ப்ளீட் ஆகிடும். 19th சேம் as 17th illustration. 20th sum என்ன அப்படின்னா, கபூர் engineering company undertakes long-term contract which involves a fabrication of pre-stressed concrete block and the reaction of the same of consumer's life. The following information is supplied regarding the contract which is incomplete on 31st March 2017. So cost incurredலாம் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் டு டேட், டேரக்ட் மெட்டீரியல்ஸ், டேரக்ட் லேபர், ஓவர்ஹெட்ஸ், அதுக்கப்புறம் எரெக்ஷன் காஸ்ட் டு டேட், டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அண்ட் கேஷ் ரிசீவ்ட் ஆன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும்? டெக்னிக்கல் எஸ்டிமேட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் டு டேட்டு, ஃபேப்ரிகேஷன், டேரக்ட் மெட்டீரியல் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் நல்ல கொஸ்டின் படிக்கும்போது பர்சன்டேஜ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் சம் போடும்போது கிளியராக இருக்கும். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் a statement for submission to the management indicating the estimated profit on the completion of the contract. The estimated profit to date on the contract னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மும் சேம் தான். மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்க்யூர்ட் டு டேட் பார்க்கணும், இன்க்யூர்ட் டு பி இன்க்யூர்ட் பார்க்கணும், டோட்டல் போடணும். இப்போ மெட்டீரியல் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். மெட்டீரியல் எவ்வளோ? டேரக்ட் மெட்டீரியல்ஸ் 2,80,000 கொடுத்துருக்காங்களா? இப்போ டேரக்ட் மெட்டீரியல் 2,80,000 அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி, இது வந்து டு இன்க்யூர்ட் டு டேட். டு பி இன்க்யூர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டீரியல்ஸ்க்கு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 80% சொல்லியிருக்காங்களா? அப்போ 2,80,000 இன்டூ நமக்கு வந்து 80% வந்துட்டு ஓகே. டு பி இன்க்யூர்டு வந்து என்னென்னா பேலன்ஸ் 20% வந்து நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இன்டூ 20/80 அப்படின்னு போட்டிங்கன்னா 70,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி லேபருக்கு எவ்வளோ சொல்லி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க? 90,000 கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 90,000 அப்படின்றது இன்க்யூர்ட் டு டேட்டு. அப்போ அந்த இடத்துல 90,000 எழுதிக்கோங்க. டு பி இன்க்யூர்ட் அப்படின்ற இடத்துல 90,000 இன்டூ 75%னா பேலன்ஸ் இருக்கிற 25%. ஸோ 25 டிவைடட் பை 75 போட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000 கிடைக்கும். ஸோ 90,000 ப்ளஸ் இந்த 30,000 போட்டிங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓவர்ஹெட்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 75%. ஓவர்ஹெட்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோ? 75,000 இன்டூ 25 டிவைடட் பை 75 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டு பி டோட்டல் வந்துட்டு 1 lakh. எரெக்ஷனுக்கும் இதே மாதிரி என்ன பண்ணணும்னா 25%னா பேலன்ஸ் 75%. ஸோ இன்டூ 75 டிவைடட் பை 25 போட்டோன்னா 15,000 45,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 60,000 டோட்டல். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,30,000. டு பி இன்க்யூர்டெல்லாம் ஆட் பண்ணி வந்திருக்க 1,70,000. இன்க்யூர் டு டேட்டெல்லாம் ஆட் பண்ணி வந்திருக்க 4,60,000 டோட்டல் போட்டு நம்ம வச்சுக்கணும். இப்போ என்னென்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸோட இந்த டோட்டலை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடுமா? ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,90,000. அப்போ 8,19,000னால 6,30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 1,89,000 கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் டு டேட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன்டூ இன்க்யூர் டு டேட் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு போடலாம். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கிறது? 1,89,000 இன்டூ நம்ம நல்லா நோட் பண்ணோம். என்னென்னா நமக்கு கொஸ்டினை பார்த்தாலே நமக்கு ஃபார்முலாவும் ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். ப்ராஃபிட் டு டேட் ஆன் த கான்ட்ராக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டேட் வரைக்கும் இன்க்யூர்ட் ஆகிருக்கு அதோட டோட்டலால் டிவைட் பண்ணி ப்ராஃபிட்டால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஏன்னா ப்ராஃபிட் டு டேட். ஸோ ப்ராஃபிட் இன்டூ டேட்டு டிவைடட் பை டோட்டல். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 1,89,000 இன்டூ இன்க்யூர் டு டேட் எவ்வளோ? 4,60,000 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ கிடச்சிது? இங்கே இருக்க 6,30,000 பண்ணிங்கன்னா 1,38,000 ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்டெப்பை நம்ம போடலாம். முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 21, 22 அண்ட் 23 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லா சமம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் டவுட்ஸ் வரும்.
All the best for your exams. Prepare well. Bye bye. Take care. See you.